ஓர் அழகான கடலோர கிராமத்தில் தாதா என்பவர் வாழ்ந்து வந்தார். வயது முதிர்ந்தாலும் அவர் மீன்பிடிக்கச் செல்வதை ஒருபோதும் விடமாட்டார். நீல நிறத்தில் மின்னும் கடலை பார்த்து, இன்னைக்கு என்ன மீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட அவ்வாறு தாதா கடலுக்குச் செல்கிறார். தாதா ஒவ்வொரு முறை மீன்பிடிக்கப் போனாலும் சிறிய மீன்களே அவருக்கு கிடைக்கும். அது போதாதப்பா, ஒரு நாள் பெரிதா ஒரு தங்க மீன் கிடைக்கணும் என்ற ஆசை அவருக்குள் எப்போதும் இருந்தது. ஒரு நாள் அதிகாலை மழை நிறைந்த வானத்தில் கடலில் சற்றே பெரிய அலைகள் ஓய்ந்திருந்த போது தாதா தனது வண்டியை இழுத்துக்கொண்டு வலை எடுத்து சின்ன படகில் ஏறி கடலுக்கு புறப்பட்டார். இன்னைக்கு நிச்சயமா ஏதாவது விசேஷம் நடக்கும் என்று அவர் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. தாதா வலையை நீட்டியதும் சில நிமிடங்களில் அது மிகவும் கம்மியானதாக தண்டியடிக்கத் தொடங்கியது. ஓஹோ, இது ஒரு பெரிய மீன் போல இருக்கு என்ற எண்ணத்தோடு அவர் வலையை மெதுவாக இழுத்தார். வலையில் ஒளி வீசும் ஓர் அழகான தங்க மீன் அதன் முடிச்சும் வாலசைவும் மின்னும் தங்கத் துகள்களால் உடிர்ந்தது. தாத்தா அசந்து போனார். அதே நேரம் அந்த மீன் தன் வாயைத் திறந்து மெதுவாக பேச ஆரம்பித்தது. தாத்தா, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் ஒரு மந்திர மீன். நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும். தாத்தா நினைத்தார், இது பொய்யா உண்மையா? ஆனால் அவர் மிகவும் தன்னார்வம் உள்ளவர். சரி மீனே, நீ என்கிட்ட சிக்கிக்கிட்டாலும் உன் சுதந்திரத்தை நான் மரியாதை செய்யணும் என்றார். அவர் மீனையை மெதுவாக கடலுக்குள் விடினார். ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. அடுத்த நாள் அதிகாலையில் தாத்தா வீட்டின் முன் ஒரு சிறிய மூடி இருந்தது. அதில் ஒரு தங்க காசு. அடுத்த நாள் மூடி 2 தங்க காசுகள். 3ஆம் நாள் மூடி திறந்ததும் தங்க கடிகாரம். தாத்தா ஆச்சரியத்துடன் பார்த்தார். இது எல்லாம் யாரு பண்ணிருக்கோம்? அவர் நினைவு கூர்ந்தார். அந்த தங்க மீன். அந்த கிராமத்தில் வசித்த அரசர் தாத்தாவுக்கு நடந்த அதிசயங்களைப் பற்றி கேள்விப்பட்டார். தாத்தாவை மயக்க முயற்சிக்கும் வகையில் மின்னும் சாவியுடன் கையை நீட்டுகிறார் மன்னர். தாத்தா கைகளை கூப்பி அமைதியாக கண்ணியத்துடன் மெதுவாக இல்லை என்று கூறுகிறாள். தனது தோட்டத்தில் தனியாக மன்னர் பறவைகள் சுதந்திரமாக பறப்பதை பார்க்கிறார். சிந்தனையில் ஆழ்ந்தார். புதிய கிணறுகள், சுத்தமான தெருக்கள், குழந்தைகள் விளையாடுதல், கிராமம் செழிக்கத் தொடங்குகிறது. மக்கள் ஒரு ஆலமரத்தின் கீழ் கூடி தாத்தா மற்றும் தங்க மீனை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். நரைத்த தாடியுடன் தாத்தா கரையோரத்தில் மீன்களுக்கு உணவளித்துக் கொண்டே சிரித்துக் கொண்டிருக்கிறார். பல வருடங்கள் கழிந்த பிறகு தாதா கடற்கரையில் நடக்கும்போது மீண்டும் அந்த தங்க மீன் திரும்பி வந்தது. தாதா, உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி. இனிமேல் இந்த கிராமம் வளமும் அமைதியும் நிரம்பியதாக இருக்கும். உங்கள் நல்ல செயல் நலமளிக்கும் என்று விட்டு அது ஆழ்கடலுக்குள் மின்னமிட்டு மாயமானது. தாதா மெதுவாக கடலை பார்த்தார். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் பெயர் பெற்றது.